ரேவா காண்டம் 212 அத்தியாயம் ஏகசால தீர்த்தத்தின் பெருமை. திண்டிம ஈஸ்வர தீர்த்தத்தின் மகிமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், இனி நான் பகவானின் மற்றொரு சிறந்த செயலை விவரிக்கப் போகிறேன். அதனை செவிமடுப்பதனாலேயே ஒருவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். தேவர்களின் தலைவனான மகேஸ்வரனால் பிச்சை எடுக்கும் துறவியின் சரியான வேடத்தை ஏற்று ஏகசால கிராமத்திற்கு பிச்சை கேட்டு சென்றார். பசியாகவும் தாகமாகவும் இருந்தார். அவர் புனித சாம்பலை தன்மீது பூசி கரத்தினில் ஒரு ஜபமாலையை காண்பித்திருந்தார். பிரபஞ்சத்தின் அதிபதி சடை முடியையும் செவி அணிகளையும் ஆபரணங்களாக அணிந்திருந்தார். அவர் கரத்தினில் திரிசூலம் ஒளிர்ந்தது. யானை தோல் போர்த்திய பிரம்மாண்டமான திருமேனியுடைய அந்த இறைவன் பெரும் நாகங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். திண்டிமாவை ஒத்திருந்த தனது அற்புதமான டமருகத்தை கைமுரசை அவர் வாசித்து கொண்டிருந்தார். இறைவன் தன் கரத்தினில் ஒரு மண்டை ஓட்டை வைத்திருந்தார். அவரை சுற்றி பல சிறுவர்கள் இருந்தனர். ஆடியும் பாடியும் சிரித்தும் விளையாடியும் அவர் முன்னேறி சென்றார். இறைவன் விளையாட்டுத்தனமாக அந்த திண்டிமாவை சில இல்லங்களின் மீது வைத்தார். அவர் அதை எங்கு வைத்தாரோ அங்கெல்லாம் அதன் பாரத்தால் அந்த இல்லம் இடிந்து விழுந்தது. இவ்வாறு நகர்ந்து கொண்டிருந்த இறைவனை சுற்றி பல ஆண்கள் இருந்தனர். இறைவன் சில சமயங்களில் தெரிந்தார், சில சமயங்களில் தெரியவில்லை. இவ்வாறு இறைவன் கூட்டத்திலிருந்து வெளியே வந்தார். அவர் அங்கும் இங்கும் ஓடத் தொடங்கினார். அவர் மறையும் போதெல்லாம் ஆண்கள் திகைத்து நின்றனர். அது சம்புவாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள். பின்னர் அவர்கள் அவரை புகழ்ந்து பாடினார்கள். அவர்கள் சங்கரனாரை புகழ்ந்து பக்தியுடன் பாடிக்கொண்டிருந்த போதே அகிலங்களின் அதிபதி திண்டிம வடிவில் வீற்றிருந்தார். அன்று முதல் தேவர்களின் அதிபதி திண்டிமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். அவரை காண்பதனாலும் தொடுவதனாலும் ஒருவர் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். 212 அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.